வலி இல்லாத பிரசவம் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. வலி இல்லாத பிரசவம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் என்ன சிசேரியன் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க நார்மல் டெலிவரியிலேயே வலி இல்லாம குழந்தை பெத்துக்க முடியும். எபிடியூரல் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த எபிடியூரல் டெக்னிக்ல என்ன பண்ணுவோம், முதுகுல ஒரு ஊசி போட்டு அது மூலம் மருந்து செலுத்தி அந்த பிரசவ வலி பெண்கள் உணராம செய்வோம். உங்களால வலி வர்றது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த வலிய உங்களால உணர முடியாது. இந்த எபிடியூரல் அனஸ்தீசியா போடும்போது அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். அனஸ்தெட்டிஸ்ட் மயக்க டாக்டர் தான் போடணும். இது அகைன் ஆபரேஷன் தியேட்டர் ஃபெசிலிட்டி, எமர்ஜென்சி டெலிவரி எல்லாம் இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த பெயின்லெஸ் லேபர் எபிடியூரல் அனால்ஜிசியா நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ எபிடியூரல் போட்டாச்சு. எபிடியூரலால நார்மல் டெலிவரி ஆகாம போகுமா? டெஃபினட்டா கிடையாது. நார்மல் டெலிவரியை ப்ரோமோட் பண்றதுக்கு தான் நம்ம எபிடியூரலே போடுறோம். வலி தாங்க முடியாம எனக்கு ஆபரேஷன் பண்ணு அப்படின்னு நீங்க கேட்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எபிடியூரல் போட்டு வலியை நீங்க உணராம பண்ணி நார்மல் டெலிவரிக்கு ஃபெசிலிட்டேட் பண்றோம். ஒருவேளை உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகலைன்னா இதே அனஸ்தீசியால நம்ம சிசேரியன் பண்ணிக்க முடியும். சிசேரியனுக்கு பிறகு இதே அனால்ஜிசியால நம்ம ஒரு நாள் 2 நாளைக்கு வலி இல்லாம பார்த்துக்க முடியும். அதனால எபிடியூரல் அனால்ஜிசியா நீங்க கட்டாயம் கன்சிடர் பண்ணலாம். பெயின்லெஸ் லேபர், வலி இல்லாத பிரசவம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த விமன் ப்ரிஃபர் திஸ். நம்ம ஊர்ல காஸ்ட் ஃபேக்டர் அதை பத்தி நாலேஜ் ரொம்ப இல்லை. அதனால இப்போதைக்கு ஒரு 10 to 15% ஆஃப் தி மதர்ஸ் தான் அதை எடுத்துக்கிறாங்க. பட் நீங்க இது உங்க டாக்டர் கிட்ட இதை பத்தின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் நீங்க இந்த பெயின்லெஸ் லேபரை சூஸ் பண்ணலாம். பெயினுக்காக போய் சிசேரியன் போறதை விட பெயின்லெஸ் லேபர் எடுத்துக்கிறது நல்லது.